ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 19 கிட் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சாத்துக்குடி ஜூஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 19 கிட் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி ஜெனி குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாத்துக்குடி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா சாத்துக்குடி ஜூஸ் போடுறதுக்கெலாம் ஒரு வீடியோவா, இதெல்லாம் ஈஸி தானே, நம்மளே பண்ணலாம். அப்படி தான், கரெக்டு தான், இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் உங்களுக்கு அப்படின்னா, ஜூஸ் போடுறது மட்டும் இல்லை, இந்த தோலை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அந்த டெக்னிக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நார்மலாக கையை வச்சு நம்ம உரித்து தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்துட்டு இதை பீல் பண்ணுறது எப்படின்னும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இப்போ ஒரு ஃபீவர் ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு இந்த ஜூஸ் தான் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டிலேயே எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி பீல் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபாஸ்ட் மோடில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பழத்தை நான் உரித்ததை. ஸோ நான் செகண்ட் பழத்தை வந்து நான் மெதுவாக ஸ்லோவாக எப்படி பீல் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். இந்த ஜூஸ் செய்கிறப்ப வந்து கொட்டையோடு நம்ம போட்டு அரைக்கிறப்ப ரொம்ப கசப்பு தெரியும். கொட்டையை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி தோலை ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 சைடும் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி வந்து ஒரு 4 சைடும் இந்த மாதிரி நான் கீறி விட்டதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் தோல். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பீல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு எல்லா சீடையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா கொட்டையோடு போடும்போது கசப்பு ரொம்ப இருக்கும். ஸோ நம்மளால் குடிக்கவே முடியாது. இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து கொட்டையை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் அதே மாதிரியே 4 பழத்துக்கும் தோலை ரிமூவ் பண்ணி கொட்டையும் நான் எடுத்துட்டேன். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் இந்த 4 பழத்தையும் போட்டுக்கணும். ஸோ நான் பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கனால நான் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த பிளேட்டில் இருக்க எல்லா கொட்டையுமே நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ இந்த பழத்தை பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போதும் அதை நீங்கள் பிடிச்சி செஞ்சால் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு சலிப்பே இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நான் எப்போயுமே நான் சமைக்கிறப்ப வந்து சலிச்சிட்டு பண்ணவே மாட்டேன். எது செய்யும்போதும் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி வாங்க, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சுகர் வந்து நீங்கள் நல்லா இனிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறையா சுகர் போட்டுக்கோங்க. மீடியம் லெவல் தான். நான் இப்போ இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் தான் போடுறேன். மீடியம் லெவலில் இருந்தாலே போதும். அப்படி அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அடிக்கிறப்ப ரொம்ப நேகாக அடிக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப கசக்கிற மாதிரி தெரியும். ஸோ சும்மா லைட்டாக அடித்தாலே போதும். இப்போ நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். அது ஸ்ட்ரெயின் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தி வடிகட்டக்கூடாது. மேலாக லைட்டாக பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கண்ணாடியில் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த கண்ணாடி கிளாஸில் வந்து 2 ஐஸ் கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண சாத்துக்குடி ஜூஸை பாருங்கள் ஊற்றுறேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ இந்த வெயிலுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம டெய்லிக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்து தான் முடியும். திருச்சிலலாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, அங்கே வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஜூஸ் வீடியோஸ்லாம் நிறையா நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய குக்கிங் சேனலில் வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் நிறையா குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.